ரட்சிப்படுற முன்னாடி தியேட்டர்லாம் போனோம்னா பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவோட பேர் போட்டாங்கன்னா போதும், பயங்கரமாக கிளாப்பு. யாராவது சொல்கிறாங்களா, அதே ஹீரோ பேர் போடுறா, எல்லாம் கைத்தட்டு. இல்லை ஹீரோ வந்துட்டார், என்ட்ரி கொடுத்துட்டார், கைத்தட்டு. இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் சொல்கிறேன், நம்முடைய ஹீரோ என்ட்ரி ஆகும் பொழுது நம்ம கரங்களை தட்டி அவரை வரவேற்கணும். அல்லேலூயா. அவருடைய நாம மகிமைக்கென்று அவர் வரும் பொழுது நம்ம கரங்களை தட்டி அவர் ஆர்ப்பரிக்கும் பொழுது அவன் பணம் வாங்கிட்டு அவன் நடிச்சுட்டு போயிடுறான். நம்ம ஆள் அப்படி இல்லை, மீனை பொறிச்சு வச்சுட்டு பிள்ளைகளே வாங்க அப்படிம்பார். அல்லேலூயா. நமக்கு போஷிக்க அவர் காத்திருக்கிற அப்பா அவர். ஆமேன். நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். ஓகே, இந்த நாளிலும் கூட நம்ம சில காரியங்களை குறித்து யோசிப்போம். ஒருத்தர் பட்டணத்திலேருந்து கிராமத்துக்கு ஒருத்தர் போகிறார். போய் அங்கெல்லாம் இப்போ எல்லாம் புதுசாக இருக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒருத்தன் பசுமாட்டை பிடிச்சிட்டு ஒருத்தன் போயிட்டுருக்கிறான். அப்புறம் இன்னும் அப்படியே அதை பார்த்துட்டே போகிறாரு. அதில் கொம்பு சின்னதாக இருக்குது. இவர் நினச்சது மாடுனா பெரிய கொம்பாக இருக்குமே, இது சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கார். மறுபடியும் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பசு மாடெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்கு, அங்கெல்லாம் இருக்குது. இவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்ககிட்ட கேட்குறாரு, என்னப்பா இங்கே நிறையா விலங்குகள்லாம் அனிமல்ஸ்லாம் கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, ஏன் பசு மாட்டுக்கெல்லாம் கொம்பே இல்லை, என்ன விஷயம் கொம்பு இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு. அது சொல்கிறா, பசு மாட்டுக்கெல்லாம் சின்னதாக தான் வளரும், அல்லது ஏதாவது முட்டி ஏதாவது கீழே விழுந்துருக்குமா இருக்கும், காளை மாட்டுக்கு தான் பெருசாக வளரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த பையன், அங்கே இருக்கிற பையன், சின்ன பையன் சொல்கிறான், ஒன்றுமே கொம்பே இல்லாமல் இருக்குதெல்லாம் என்ன பசுமாடு, இது பசுமாடாக இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இவர் சொல்கிறாரு, நீங்கள் பசுன்னு சொல்லிட்டு இருக்கிறது பசுமாடு இல்லை, அது குதிரை அப்படிங்கிற. குதிரையை பார்த்துட்டு இவன் கொம்பு இல்லை அப்படின்னு கேட்டால் எப்படி கொம்பு முளைக்கும் குதிரைக்கு? சரி, அப்போது நம்ம பார்த்திங்கன்னா சில காரியங்களை வேறு ஒன்றா நினச்சிட்டு வேறு ஒன்றை பார்த்துட்ருப்போம். வேறு ஏதோ நினச்சிட்டு வேறு ஏதோ நம்ம மைண்டில் சின்ன வயசுலேருந்து நிறைய காரியங்களை யோசிச்சுட்டே வரோம் பாருங்கள். அதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம மைண்டில் ஆள் மனதில் போய் அது அப்படியே பதிஞ்சிருது. அதுதான் உண்மைன்னு வேறு நினச்சிட்டு இருப்போம். சூரியன் எங்கே உதிக்குது, எங்கே மறையுது? கிழக்க உதிக்குது, மேற்க மறையுது. இதையும் நான் இது வரைக்கும் 7-8 தடவை கேட்டுட்டேன். நம்ம சர்ச்சிலையே கேட்டுட்டேன். எத்தனை தடவை? 7-8 தடவை இதை கேட்டேன். 7-8 தடவை இதே பதில் தான் சொல்கிறீங்க. சூரியன் கிழக்க உதிக்குது, மேற்க மறையுது. ஆனால் உண்மைக்கு சூரியன் எங்கேயும் உதைக்கிறதும் இல்லை, மறையிறதும் இல்லை, அது பாட்டில் இருக்குது. நம்ம பூமி தான் தன்னைத்தானே சுற்றும் பொழுது இரவு பகல் உண்டாகுது. நம்ம மைண்டில் என்ன உண்டாயிருச்சு, கிழக்க உதிக்குது, மேற்க மறையுது. இது மாதிரி நம்முடைய ஆள் மனதில் நிறையா விஷயங்களை என்ன பண்ணி வச்சுருக்கிறோன்னா, ஃபுல்லாக இதுதான் உண்மை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பாவி, ஐயோ பாவம் செஞ்சுட்டேன், இப்படியே உள்ளே வச்சுருப்பாங்க. ஐயோ இந்த பாவம் என்னை நோட்டு போகவே போகாது. இல்லை, நல்லா கவனிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வார்த்தையை யார் ஒருவர் அப்படி ஐஸ்கிரீம் மாதிரி அதை அப்படியே சுவைக்கிறாங்களோ, அப்போ அவங்க வாழ்க்கை அப்படியே மாறி போயிடும். எப்பொழுது அதை ஐஸ்கிரீமை டிவியில் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, டிவியில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், நாக்கு மட்டும்தான் சொல்லிக்க முடியும் அப்படின்னு, ஆனால் ருசி நம்ம வாய்க்கு வராது. அப்போது எப்பொழுது ஐஸ்கிரீமை கையில் பிடிச்சிருக்கிறவர்களாக நம்ம ருசிக்கிறோமோ, அப்பொழுது தான் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அது செய்யும். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். யூ ஆர் த ஹேர். நீங்கள் தான் அவருடைய புத்திரர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் அவங்களோட புத்திரிகளாக இருக்கிறீங்க, நீங்கள் அவருடைய வாரிசுகள். ஒரு வாரிசுக்கு எவ்வளவு பவர் வேணும்? இப்போது இவன் எனக்கு பையனாக இருக்கிறான் அப்படின்னு வைங்க, பையன்தான் சொல்கிறேன். இப்போ என்னோடது உள்ளே 2 இட்லி உள்ளே இருக்குது அப்படின்னா, அந்த இட்லியை சாப்பிட்றதுக்கு இவன் போய் கேட்கணுமா, டேடி அந்த 2 இட்லி சாப்பிட்டுக்கிட்டுமான்னு? தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அவனுக்கு தெரியணும், அவனுக்கு இது நம்ம வீடு, நம்ம அங்கே 2 இட்லி நமக்கு தான் வச்சுருக்கிறாங்க, போய் சாப்பிடணும் அப்படின்னு. அப்போ இந்த உலகத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்காக தான், புத்திரர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என் நான் எங்கள் அப்பா தான் எனக்கு வச்சிருக்கிறாருங்கிறத நான் எப்பொழுது உணர்கிறோனோ, அப்போ நான் கேட்கவே வேண்டியதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கேட்கவே வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. அது உங்களுடைய பங்கு, அது உங்களுடையது.
அதுக்கு வேறு யாரும் பர்மிஷனே வேண்டியதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உங்களுக்கு பங்கு இருக்குது. இந்த சர்வ சிருஷ்டிகள் மேலேயும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதன் மேலேயும் உங்களுக்கு பங்கு இருக்குது. அந்த பங்கு இருந்ததுனால தானே ராஜா மலையை நிறுத்தினாப்புல. அது சர்வ சிருஷ்டி, அது ஒரு சிருஷ்டி தான். மலையும் ஆண்டவரால் படைக்கப்பட்டது தான். இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு வரக்கூடாது, வராது. சிம்பிள். நம்ம உலகத்தில் இருக்க எல்லா காரியங்களும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது, நம்ம கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தான் ஏதோ அனாதைகள் மாதிரி, இது என்னோடதா, இவன் மட்டும் அந்த இட்லி சாப்பிட்டுக்கிட்டுமான்னு கேட்டான் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன், ஐயோ என் பிள்ளை இப்படி கேட்குறானே, அனாதை மாதிரி இவன் பேசுகிறானே, டேய் உங்கள் அப்பாடா, உனக்காதாண்டா அதுக்கு ஹாட் பாக்ஸ் நிறைய இட்லி இருக்குது, போய் சாப்பிட்றா. அப்போது என் அப்பாவுக்கு கவலையாக இருக்குமா இல்லை சந்தோஷமாக இருக்குமா அவன் அப்படி கேட்டா? கவலையாக இருக்கும். என் பிள்ளை இன்னும் அவனுடைய சுதந்திரத்தை அறியாமல் இருக்கிறானே. இதே போலதான் உங்களுக்கும் ஒரு சர்வ சுதந்திரத்தை தேவன் இந்த பூமியில் கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம போய் கேள்வி கேட்டுட்டு கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு அந்த கண்ணீர் விட்டு கேட்குற கான்செப்ட் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது. கண்ணீர் எதற்கு வர வேண்டும் சொல்லி கேட்டால், த ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கதறலாக இருக்கணும். எதற்காக? இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்காக, நம் காண்கின்ற ஜனங்களுக்காக. ஓ இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறானே, இன்னும் இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லி அவன் மேல இருக்கிற அந்த கதர் தான் the Holy Spirit cry. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அழுகை தான் நமக்கு வரணுமே தவிர, எனக்கு இன்னும் பென்சில் வாங்க முடியல, எனக்கு இன்னும் சைக்கிளுக்கு காத்தடிக்க முடியல, எனக்கு இன்னும் அது பண்ண முடியல, இது பண்ண முடியல, இதுக்கு நீ அழுத அப்படின்னா உன்னுடைய சுதந்திரத்தை நீ அறியாமல் இருக்கிறாய். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவருங்கிற ஒரு வசனம் நமக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்குதா? ஹல்லேலூயா. அதை நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவர் ராஜாக்களை தள்ளினாரப்பா, ஆண்டவர் செய்தாருப்பா, இன்னைக்கு பாரு அந்த பிசாசு ஓடிச்சுப்பா, மழை நின்றுச்சுப்பா. நல்ல சாட்சிகள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரும் எதுக்கு சாட்சி? எல்லாருக்கும் அதே கரங்கள் இருக்கு, எல்லாருக்கும் அதே காதுகளினால் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். அதே காரியங்களை சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன். நீங்களும் வார்த்தையை பயன்படுத்தி கர்த்தருடைய ராஜ்யத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் பெரிய அசைவுகளை உண்டு பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஏன் நமக்கு நடக்கலைன்னா நம்ம கேட்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் கேட்கல, அதனால் உங்களுக்கு கிடைக்கல. அழுதுகிட்டு இருக்கக்கூடாது, அழுதுட்டு இருக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. துருத்தியில் பிடிக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த துருத்தி கிழிஞ்சு போயிடும். புதிய திராட்சை ரசத்தை புது துருத்தியில் ஊற்றி வைக்கணும். அப்போது நீங்கள் அழுகிறத முதல்ல நிறுத்துங்க. பக்கத்தில் பார்த்து அழுகியே நிறுத்துங்க. அழுகியை நிறுத்தினாதான் அற்புதம் உண்டாகும். எல்லாம் அழுது கண்ணீர் விட்டு ஜெபிங்க, கதறுங்க. நான் சொல்கிறேன், அழுகியை நிறுத்து, அற்புதத்தை பெற்றுக்கொள். அண்ணால் அழுதுட்டு இருக்கும் பொழுது அற்புதத்தை பெற்றாளா, அழுகை நிறுத்தணும்னா பெற்றாளா? நிறுத்தணும்னா பெற்றா. எல்லாம் சொல்லுவாங்க, அண்ணாலை போல கதறு, அண்ணால போய் பரவாயில்ல கதர்னா பரவாயில்ல, ஆனால் அழுகை நிறுத்து ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அப்போ நிறுத்தும் பொழுது ஆண்டவர் உனக்கு சகல காரியங்கள் கொடுப்பார். நீ அழுதுகிட்டே இருந்தேன்னா, என் புள்ள அழுதுகிட்டே என்னடா இட்லி கேட்டு அழுதுட்டு இருக்கிறான், உனக்கு தானே இருக்கு, போடான்னு சொல்லிட்டு இருப்பேன். இவன் இல்லை, ஆண்டு எனக்கு அப்பா எனக்கு 2 இட்லி கொடுங்க, ஆண்டு அப்பா எனக்கு தக்காளி சட்னி கொடுங்கப்பா, எனக்கு இந்த கொடுங்கப்பா, எனக்கு இது கொடுங்க. அப்படியே எல்லாம் டேபிள் ரெடி, போய் போட்டு நீ சாப்பிடு. அதை சாப்பிட்டா எனக்கு சந்தோஷம். அப்போது கேட்டுக்கிட்டே இருந்தால் அப்பாவுக்கு கடுப்பாயிரும். பக்கத்தில் பார்த்து கடுப்பாயிருவார், அவர் கடுப்பாயிருவார். அழுகாதீங்க, நிறுத்துங்க அழுகிய. கர்த்தர் உங்களுக்கு சகல காரியங்களும் உங்களுக்கு தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது இன்னொரு பக்கம் இருக்குதுங்க. நான் அதை தான் இருங்க, உங்களுக்கு ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். ஒரு பிக்சரை இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பிக்சரில் உங்களுக்கு என்ன தெரியுது? எத்தனை பேத்துக்கு தவளை தெரியுது? 1 2 3 4 5 6 7 பேத்துக்கு தவளை தெரியுது. எத்தனை பேர் தவளை? சரி, இப்போ எத்தனை பேர்த்துக்கு என்ன தெரியுது? குதிரை தெரியுதா? குதிரை எத்தனை பேர் தெரியல? யாருக்கு தெரியல? எத்தனை பேருக்கு தெரியல? உனக்கு மட்டும் தெரியலையா? ஆண்டவரே, குதிரை தெரியல? தெரியுது. இப்படி பார்த்தப்போ பாருங்க, இப்படி பார்த்தா தவளை தெரியுது,
இப்படி பார்த்தா குதிரை தெரியுது. எத்தனை பேர்த்துக்கு குதிரையும் தவளையும் ஒன்றா இப்போ பார்க்க முடியுது? இப்படி வச்சா கூட குதிரையும் தெரியுதா உங்களுக்கு, தவளையும் தெரியுதா? இப்படி வச்சா உங்களுக்கு குதிரையும் தெரியுது, தவளையும் தெரியுதா? ஓகே, நல்லா கவனிங்க. ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதைவே நம்பிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு இன்னொரு பர்செப்ஷன் இருக்குது, இன்னொரு பார்வை கூட இருக்குது. எப்பொழுது அப்படி ஒரு பார்வையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலோட வெற்றி அதில் உண்டாக போகிறது. அல்லேலூயா. அதில் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் ஒரு வார்த்தையை ஒரே மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை ஒரே விதமாக தான். பாருங்கள், அண்ணாளை குறித்து எத்தனை பேர் பேசி கேட்டிருக்கிறீங்க? அழுது ஜெபிச்சா உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அழுது ஜெபித்தா உனக்கு எல்லாம் கிடைக்கும். நான் சொல்ல அழுகை நிறுத்தி உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். இப்படி ஒரு பார்வை இருக்குது இல்லை? தயவு செய்து சொல்கிறேன், ஜெபிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்காக அழாதீர்கள். உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கதறாதீங்க. அழுது ஜெபித்தா கிடைக்குங்கிறதெல்லாம் இட்லி கதை தான். தயவு செய்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்படி தேவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு நீங்கள் கேட்கறதுக்கு முன்பாகவே என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கேட்க வேண்டியதில் உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அவ்வளோதான், மற்ற எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். சரியா? அதனால் தெரியப்படுத்தினா போதும். கதற வேண்டாம், அழுக வேண்டாம். அழுக எதுக்காகனா தேசத்திற்காக கதறுங்கள், தேசத்திற்காக அழுங்கள், ஆத்துமாக்களுக்காக அழுங்கள். இதெல்லாம் செய்யும் பொழுது தான் கர்த்தர் உங்களை ஒரு ஸ்தானாதிபதியாக பார்ப்பார், ஒரு ஸ்தானாதிபதியாக பார்ப்பார். எப்பொழுது ஒருவரை சொல்லாமல் ஒரு காரியத்தை, கர்த்தருடைய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார்களோ அப்பொழுது ஸ்தானாதிபதிகளாக மாறுகிறார்கள். அப்போது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக இல்லாமல் அடுத்த ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஸ்தானாதிபதிகளாக மாறுகிறீர்கள். அல்லேலூயா. அதனால் நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ தேசங்களுக்காக ஜெபிங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க. இந்த பூமியில் நம்ம வாழ்கிற நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நமக்கு கொடுக்கப்படுகிற பணம், நமக்கு கொடுக்கப்படுகிற பிஸ்னஸ், நமக்கு கொடுக்கப்படுகிற படிப்பு, நம்முடைய அந்தஸ்து எல்லாம் எதுக்காக நம்ம பார்க்கணும் தெரியுமா? அதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார்? அதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பயன்படும்படியாக தான் கொடுத்துருக்கிறார். வேற ஒரு பர்பஸும் இல்லை. நேற்று ஒரு பர்பஸும் இல்லை. நேற்று ஒரு பெரிய பணக்காரரை பற்றி பேசிட்டு வந்தோம். காரில் வரும் பொழுது அவர் சொன்னால் அவருக்கு எவ்வளோ பணம் இருக்குது, இதெல்லாம் நினச்சதெல்லாம் செய்யலாம், நினச்சதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அது எல்லாமே அவருக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிற காரியங்கள்னு எனக்கு அவர் பர்சனலாக தெரியும். அதெல்லாம் நான் சொன்னேன், அவருக்கு எல்லாம் வேதனை தான்ப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நல்லா கவனிங்க. ஒரு கடவுளை குறித்து நம்ம சொல்லும் பொழுது, பேசும் பொழுது, இவர் மாதிரி மாறணும்னு சொல்லி, இவர் போல ஆகணும். அப்படின்னா யார் யார் வேணும்? வேணுமா? வேணும். சரி, இவரை போல மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் அந்த மாதிரி எப்படி இருக்கும்? இவரை போல மாறணும்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் என்ன? அவங்க டிரான்ஸு. ஸோ எந்த கடவுளையுமே நம்மளால் உதாரணமாக காட்டி இவரை போல மாறணும்னு சொல்ல முடியாத தெய்வங்களை இந்த பூமியில் நம்ம பார்க்குறோம். அது யார் உருவாக்கணும்? மனிதர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இவரை போல மாறணும்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தேவன் இருப்பார்னு சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அவரை போல மாறணும்னு சொல்லி உம்மை போல மாற்றிடுமே இயேசையா, உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே இயேசையா, உம்மை போல மாற்றிடுமே. அவரை போல மாறணும், அவர் போல மாற்றிடும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இந்த பூமியில் இருப்பாருன்னா அவர் யார்? ஏசு கிறிஸ்து மாத்திரமே. இது நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் ஏசு கிறிஸ்துவை போல நம்ம மாறணும் அப்படின்னு சொன்னால், ஏசு கிறிஸ்துவை போல இந்த பாட்டு எவ்வளவு பெரிய தப்புங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை போல மாற்றிடுமே அப்படின்னு. நீ இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது அறிந்து கொண்டாயோ அப்பொழுது நீ இயேசு கிறிஸ்துவாகவே மாறிவிட்டாய். ஹல்லேலூயா. எப்பொழுது நீ தேவனை அறிந்து கொண்டாயோ, எப்பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அப்பொழுதே நீ தேவ புத்திரர் ஆகிவிட்டாய். எப்பொழுது ஆவியானவர் உனக்குள்ளாக பேச ஆரம்பிக்கிறாரோ, ஆவியானவர் பேசலை அப்படின்னா நிச்சயமாகவே நான் சொல்கிறேன், ஆவியானவர் மாத்திரம் நம்ம இடத்துல பேசவில்லை என்று சொன்னால் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டோம். கரெக்டாக நான் சொல்ல எப்படி கஷ்டப்பட்டு இங்கே வரணும்,
எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இங்கே வரணும், சும்மாலாம் வர முடியாது. உனக்கு நிற்கிற தேவ ராஜ்யத்தில் பலமாக நிற்கிற ஜனங்களை பிரித்தெடுக்கும்படியா அந்த யாரெல்லாம் தண்ணி குடிக்கும் பொழுது முழங்கால் படிட்டு தண்ணி குடிக்கிறார்களோ, கவனிச்சிங்களா? கஷ்டம் எதெல்லாம் கஷ்டப்படுற அந்த கஷ்டத்தை மீறி தேவனுடைய ஆவினால் நடத்தப்படும்படியாக அவர் தங்கி இருக்கிறார்களோ அவர்கள் தேவ ராஜ்யத்தில் ஸ்தானாதிபதிகளாக மேலே வர முடியும். அல்லேலூயா. சாதாரணமாக வர முடியாது. சாதாரணமாக ஒருத்தனை தூக்கி மேலே ஆண்டவர் வைக்க மாட்டார். அந்த அப்போஸ்தலரில் வந்த 2வது அதிகாரத்தில் வந்திருக்கும் மேல் வீட்டு அறையினுடைய அனுபவங்கள். அல்லேலூயா. அந்த மேல் வீட்டு அறையினுடைய அனுபவங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில சிரமங்களை பற்றி நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அதனால் சரி, இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம போக போகிறோம். நல்ல சத்தமாக கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. ஓகே, எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து. அவருடைய தன்மையின் சொரூபம். போதும் நடத்துங்க. அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமும். ஓகே, அவருடையன்னு சொல்லும்போது யாரு? பிதாவினுடைய தன்மை, பிதாவினுடைய சொரூபம். ஓகே, தேவன் இந்த உலகத்திலே மனிதனை உண்டாக்கும் பொழுது ஆதாம் ஏவாளை உண்டாக்கலாம் அப்படின்னு நினச்சி ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கி எல்லாவற்றையும் படைச்சிட்டு இப்போ என்ன யோசிக்கிறாரு? 1வது அதிகாரம் ஆதியாகமம் 1:26 சொல்கிறார் அவர். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் அப்போ பாருங்க, தமது சாயலின்படியும் தனது ரூபத்தின்படியும் அப்படின்னு சொன்னாரு. தனது சாயல் தமது ரூபத்தின்படி அப்படின்னு சொன்னார். எபிரேயர் 1:3 சொல்லியிருக்கிறாரு, அவர் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தற்ஸ்வரூபமுமாய் தன்மையின் சொரூபமாயிருந்து. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ ஒவ்வொரு மனிதனும் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான். இப்போ தேவன் என்ன சொல்றாரு? என்னுடைய ரூபத்தின்படியும் என்னுடைய சாயலின்படியும் மனுஷனை உருவாக்குவோமாகன்னு சொல்லிட்டாரு. ஆச்சா, இப்போ அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார். அப்போ ஏன் நான் இப்படி கருப்பாக இருக்கிறேன், இவங்க ரொம்ப வெள்ளையாக இருக்கிறாங்க, அவங்க ஒரு மாநிறமாக இருக்கிறாங்க, அவங்க கருகருன்னு இருக்காங்க, நீக்ரோஸ் கருகருன்னு இருக்கிறாங்க, அமெரிக்காவில் வெள்ளைன்னு இருக்கிறாங்க, நம்ம ஊரில் அப்படியே கலராக இருக்கிறோம். ஏன் அதெல்லாம் ஆண்டவரோட சுரூபம்னா எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஏன் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி படைக்கப்பட்டிருக்கிறோம்? அது என்ன மீனிங்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. அந்த காரியங்கள் தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் எப்படி அன்பாக இருக்கார். கரெக்டுமா? சூப்பர். ஆனால் இந்த கான்டெக்ஸ்டில் தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் எப்படி இருக்காரு? ஆவியா இருக்கிறார். அப்போ ஆவியா இருக்கிற அந்த தேவன் இந்த டைமுக்குள்ள வரும்பொழுது, இந்த காலத்துக்குள்ள வரும்பொழுது, இந்த பூமிக்குள்ள வரும்பொழுது அந்த ஆவிக்கு ஒரு சொரூபம் கொடுக்கப்படுகிறது, ஒரு உருவம் கொடுக்கப்படுது. இப்போ நம்மெல்லாம் அவருடைய ஆவியை சுமந்திருக்கிற பாடி இருக்கணும். நமக்கு நம்ம பாடிக்குள்ள அவருடைய ஆவி இருக்கு. அப்போ தேவனுடைய ஆவி இந்த பூமிக்குள் வரும் பொழுது ஒரு உருவத்தோடு வருது. ஆவி எங்கேயும் இருக்கும், எங்க வேணாலும் இருக்கலாம், அவர் எங்க வேணாலும் ஆக்ட் பண்ணுவார். ஆனா இந்த பூமிக்குள்ள வரும் பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளாக தான் அவர் செயல்பட முடியும். அப்போ தன்னுடைய ரூபத்தின்படி, தன்னுடைய சாயலின்படி அப்படின்னு என்ன மீனிங்னா, அவருடைய ஆவி, தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியானவர் இந்த பூமிக்குள்ள வரும் பொழுது அவர் ரூபம் கொண்டால் எப்படி இருக்கும்னா, பக்கத்தில் சொல்லுங்க, உன்ன மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ ஆவி உங்களுக்குள்ளாக வாசமாக இருக்கிறார். அவர் பூமிக்குள்ள வரும்பொழுது உங்களை போலவே அவர் ஆயிட்டார். உங்களுடைய உடம்புக்குள்ள அவர் வந்துட்டார். எப்படி சொல்றீங்க? அவர் நாசியில் சுவாசத்தை ஊதி இருக்கிறார். ஹல்லேலூயா. வேற எங்கிருந்தோ வந்து காற்று நமக்கு உயிர் கொடுக்கல. அவர் தன்னுடைய சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை, ஜோயை உங்களுக்குள்ளாக ஊதி இருக்கிறார். உங்களுக்குள்ள அது வந்திருக்குது. அப்பா வந்த அந்த காரியம்தான் உங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம்? மோசமாக நடந்துக்கிற வேண்டிய சூழ்நிலைகள் சில நேரத்தில் வருது. ஆனால் நமக்குள்ள யார் தான் இருக்கா? ஆண்டவர் தான். பக்கத்தில் பாருங்க, முகம் வேணா எப்படியோ இருக்கலாம், ஆனால் அந்த முகத்துக்கு, அந்த சரீரத்துக்குள்ள என்ன இருக்கு? தேவ ஆவியானவர் இருக்கிறார். யோபு எடுத்து 32வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும்.
பாருங்க, சர்வ வல்லவருடைய சுவாசம் அவர் ஊதினார் பாருங்க. அந்த ஊதப்பட்ட அந்த சுவாசமே என்ன ஆக்குது? உணர்வுள்ளவர்களாக்குது. நம்மளை அனுதினமும் உணர்வுள்ளவர்களாக்குது. என்ன உணர்வு? அந்த தேவனுடைய வார்த்தையை இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க பாருங்க. இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், எனக்குள்ள தேவனுடைய சுவாசம் இருக்கு, ஜீவ சுவாசம் இருக்கு. அந்த ஜீவ சுவாசம் என்ன பண்ணுது? என்னை உணர்வுள்ளவன் ஆக்குது. அதுதான் என்னை உணர்வுள்ளவன் ஆக்குது. அப்போ இதை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது தேவன் எப்படி கிரியை செய்தாரோ அதே மாதிரி ஆதாம் கிரியை செய்தான். அவனை ஊதி அவனை எழுப்பி விட்ட உடனே கவனிங்க, அவர் சொல்றாரு, இந்த ஏதேன் தோட்டத்தை என்ன பண்ண சொன்னாரு? பண்படுத்துங்கள், அதை பாதுகாத்து கொள்ள பண்படுத்து, அந்த மாதிரி சொல்லிட்டார் அவர். அவைகளை பண்படுத்துன்னு சொல்லிட்டார். பண்படுத்துன்னு சொல்லிட்டு மண்வெட்டி கொடுத்தாரா, இல்லை கொத்து ஏதாவது கொடுத்தாரா? பண்படுத்துன்னு சொல்லிட்டு தண்ணி ஓடுறதுக்கு ஓசை ஏதாவது கொடுத்தாரா? ஒன்றும் இல்லை. பண்படுத்து அப்படின்னா எப்படி பண்படுத்துறது? ஆண்டருடைய வார்த்தையின்படி தேவன் எப்படி வார்த்தையில் ஒவ்வொன்றையும் படைத்தாரோ அதே போல ஆதாமும் தன்னுடைய வார்த்தையின்படி தான் அவைகளெல்லாம் பண்படுத்தினான். அங்கே கொஞ்சம் மண் இப்படி கூடி வரட்டும், அப்போ தான் அங்கே தண்ணி போகும் அப்படின்னு சொன்னால் மண் கூடி வருது. அவன் அப்படி தான் பண்ணியிருப்பான். தன்னுடைய வார்த்தையினாலே அந்த சிருஷ்டிகளை அவன் கண்ட்ரோல் பண்ணியிருப்பான், எல்லாவற்றையுமே. உங்களுக்கு தான் புரிஞ்சுக்க முடியுதா? இந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியுதா? நல்ல கவனிங்க. அவங்ககிட்ட எந்த மெட்டீரியலும் கிடையாது. வாயின் வார்த்தைகளில் தான் அவன் ஆப்ரேட் பண்ணியிருக்கான். ஏதேன் தோட்டத்தை முழுவதுமாக அவன் ஆப்ரேட் பண்ணது அப்படி தான், வார்த்தையில் தான். இங்கே தண்ணி போகட்டும் அப்படின்னா அங்கே தண்ணி போயிருக்கும். இந்த மரத்தில் பழம் வந்தால் நல்லாயிருக்கும், பழம் வந்திருக்கும், சாப்பிட்ருப்பான் பொறிச்சு. அப்போ ஒவ்வொரு வார்த்தையிலாலோ அந்த ஏதேன் தோட்டத்தை அவன் பண்படுத்தி கொண்டிருந்தான், பாதுகாத்து கொண்டிருந்தான். ஏன் அப்படி பண்ண முடிஞ்சது? எப்படி அப்படி பண்ண முடிஞ்சது? அவனுக்குள்ளாக தேவனுடைய ஆவி இருந்தது, அவரால் ஊதப்பட்ட ஜீவ சுவாசம் இருந்தது. அந்த ஜீவ சுவாசம் அவனை அப்படி ஆப்ரேட் பண்ண வச்சது. அந்த மாதிரி அவன் செயல்பட்டான், அந்த தேவனை போலவே செயல்பட்டான். அதனால தான் தேவன் தைரியமாக கொண்டு மிருகத்தெல்லாம் முன்னாடி விட்டார். இதுக்கெல்லாம் பேர் வைடா அப்படின்னாரு. வா அதெல்லாம் பேர் வை அப்படின்னு. அன்னைக்கு ஆதாம் வைத்த பேர் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? தேவனை போலவே செயல்படக்கூடிய தன்மையோடு கூட ஆதாமை படைத்திருந்தார் தேவன். அந்த ஜீவ சுவாசத்தை உள்ளே விட்டுருந்தார். இப்போது 2வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 2 ஒரு பாவம் சேர்ந்துருச்சு. 16 எடுத்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஓகே, கவனிங்க. புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு சின்ன கட்டளை கொடுத்திருந்தாரு, அதை அவன் மீறிட்டான், அதை புசிச்சுதான். புசித்ததுனால என்ன ஆச்சு? ஒரு பழத்தை புசிச்சா என்ன ஆகும்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி அது. அந்த கனியை புசிச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அது பாவக்கனி இல்லை, அது நன்மை தீமை அறியத்தக்க கனி தான். விருட்சத்தின் கனி, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி தான். ஆகையினால அந்த கனியை புசிச்சதுனால எந்த தப்புன்னு தெரியல. ஆனால் என்ன நடந்துச்சு? மனதளவில் அவன் தேவனை விட்டு பிரிந்தான். இதுதான் நடந்துச்சு. ஜீவ சுவாசத்தை அவர் சொன்னார் பாருங்க, சாகவே சாவாய். அந்த சாகவே சாவாய்ன்னு சொன்ன வார்த்தைக்கு ஹீப்ரூ டெக்ஸ்ட்ல மூத் அப்படின்னு வரும். மூத், MOOTH, மூத். மூத்துனா பிரிவு அப்படின்னு அர்த்தம். அதோட மீனிங் பிரிவுன்னு அர்த்தம். அந்த இடத்துல சாவாய்ங்கிறதுக்கு அதான் கொடுக்கப்பட்டிருக்கு. மூத். முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மவுத் ஆயிட்டாங்க. ஆமாங்க, பார்த்துருக்கீங்களா? மவுத் ஆயிட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முஸ்லீம்ஸ் எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னா மவுத் ஆகிட்டாங்க. ஹீப்ரூவில் மூத் அப்படின்னு வரும். மூத் அப்படின்னா பிரிவு அப்படின்னு அர்த்தம். பிரிவுனா என்ன பிரிவு? ஒரு ஆவி, அவரால் ஊதப்பட்ட அந்த ஆவி அந்த மனிதனை விட்டு, அந்த மனிதன் உள்ள அந்த இருந்த ஆவி கர்த்தருடைய ஆவியை விட்டு பிரிக்கப்பட்டது. அந்த பிரிவு தான் மரணம். அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்துருச்சு. அப்படின்னா பிரிவு தான் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாவு அப்படின்றது பிரிவு தான் சாவு. ஒருத்தங்க இங்கே இருக்கிறாங்க, அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மறிச்சிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க பிரிஞ்சுட்டாங்க, ஆவி பிரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போது மனிதன் அந்த திருந்திய மைந்தனுடைய கதையில், இந்த சம்பவத்தில் வரும், அவன் மரித்தான், மீண்டும்
உயிர்த்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? மரித்தான் என்ன? இளைய குமாரன் பிரிஞ்சு போனான், அப்போ அவன் மரணம், அவன் திரும்பி வந்துட்டான் அப்பா கிட்டே. அது என்னது? அது திரும்பி ஜீவன் அவனுக்கு வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? பிரிவு தான் மரணம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்போ மூத் அப்படிங்கிற வார்த்தை பிரிவை குறிக்கிறது. அந்த பிரிவு ஆவியிலே பிரிக்கப்பட்ட பிரிவு. அவன் ஆவியில் பிரிஞ்சதுனால அவனால் எதுவுமே செய்ய முடியல, தனியாக இயங்க முடியல. டெய்லி அப்பாவோட கனெக்டடாக இருந்துட்டு, அப்பாவோட இணைந்து இருந்துட்டு, திடீர்னு அவன் அப்பா போயிடுவான், இனிமேல் அப்பா எனக்கு பிடிக்காதோ, நான் அப்பா சொன்னதை செய்யலையே, அவர் என்னை கீழ்ப்படியாமல் இது பண்ணிட்டாரே, அப்படி பண்ணிட்டாரேன்ட்டு நான் அப்பா என்னை தண்டிச்சிருவாரோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் அப்பாவை பார்த்து. முதல் வேதாகமத்திலே பயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆதியாகமத்தில் அந்த பிரிவில் தான் வந்துச்சு. நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு அவர் கேட்ட உடனே அவன் சொல்லுவான், நான் தோட்டத்தில் ஒளித்து கொண்டு, பயந்து அப்படிங்கிற வார்த்தை வரும், பயந்து. அந்த பயம் அவனுக்குள்ளாக வந்தன, ஆவியில் பிரிவு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. இந்த பிரிவை தேவன் என்ன செய்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும் பொழுது அந்த ஆவியில் பிரிக்கப்பட்ட பிரிவை மறுபடியுமாக ஒன்று சேர்க்கிறதுக்கு அவர் எப்படி வராருன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம வாசித்தோம், எபிரேயர் 1:3 வாசித்தோம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் தன்மையின் சொரூபமாக இந்த பூமியில் பிறந்து, அதே போல பிறந்து அந்த ஆவியில் மறுபடியுமாக நம்மை இணைத்து புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நமக்குள்ளாக கொடுத்து அந்த பிரிவினையின் நடுச்சுவரை தகர்த்து நம் இருதிறத்தாரையும் ஒரு திறத்தாராக்கி அந்த பிதாவோடு, அந்த ஆவியோடு, பிதானா ஆவியானவர், அந்த ஆவியோடு, பிதாவினுடைய ஜீவனோடு, பிதாவினுடைய அந்த ஆவியோடு நம்முடைய ஆவியை மறுபடியுமாக சேர்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய செர்மன். நான் டைம் இல்லாதனால ரொம்ப ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். இந்த பிரிந்து போன மனிதன் தனிமையாக இருந்ததுனால நிறையா காரியங்களை அவன் விட்டுட்டான், நிறையா காரியங்கள் பண்ண வேண்டியதாகிடுச்சு அவனுக்கு தன்னை மறுபடியும் அவனுடைய வார்த்தை செயல்பட ஆரம்பிக்கல. அந்த தேவனோடு இருக்கிற ஜீவன் இருக்கும் பொழுது தான் அவன் சொன்னது வளர்ந்துச்சு. அப்படி இல்லை, அவனை பூமிக்கு வந்ததுக்கப்புறம், அவனை ஏதேன் தோட்டத்துலேருந்து அனுப்புனதுக்கப்புறம் அவன் போய் என்ன பண்ணுறான், இது தண்ணி போகட்டும் அப்படிங்கிறான், தண்ணி போக மாட்டேங்குது. பழம் வரட்டுங்கிறான், பழம் வர மாட்டேங்குது. ஒவ்வொன்றும் அவன் நட்டி வைக்கிறான், அந்த செடியை வச்சுட்டு காத்திருக்கிறான். இவன் சொன்னான் அது வரும் பொழுது மரமாகட்டும்னு சொல்லியிருப்பான், மரம் ஆயிருக்கு. பழம் வரட்டும்னா பழம் வந்திருக்கு. அதெல்லாம் அப்படின்னு நடந்துச்சு ஏதேன் தோட்டத்தில். ஆனால் பூமியில் அவன் தள்ளப்பட்ட பிறகு அவன் ஒவ்வொன்றும் சொல்கிறான், அது சொல்கிற வார்த்தைகள் நடக்க மாட்டேங்குது. ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறான், நடக்க மாட்டேங்குது. இவனாக போய் அதுக்கப்புறம் தான் மெட்டீரியல்லாம் செய்ய ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் தான் அவன் மண்வெட்டி செய்கிறதும், கொத்து செய்கிறதும், சவுல் செய்கிறதும், இன்றைக்கி நாம் பார்க்குற அத்தனை விதமான விவசாய ஜாமான்கள் அந்த பிரிவினால் உண்டான ஜாமான்கள். ஹல்லேலூயா. அவன் தேவனை விட்டு அவன் பிரிந்ததினாலே வார்த்தையின் வல்லமை கிரியை செய்யலை. சர்வ சிருஷ்டியை ஆளுகை செய்யன்னு சொன்ன அந்த வார்த்தை இவன் சொல்லும் பொழுது ஆளுகை செய்ய முடியல, அதை செய்ய மாட்டேங்குது. இவன் சொல்கிறான், அதை செய்ய மாட்டேங்குது. இவன் மண்ணெல்லாம் இங்கே சேர்ந்து வரட்டுங்கிறான், சேர்ந்து வர மாட்டேங்குது. தண்ணி வரட்டுங்கிறான், தண்ணி ஊற்றப்பட மாட்டேங்குது. எல்லாவற்றையும் இழந்தான். வார்த்தையின் வல்லமைகளை அவன் இழந்தான். வார்த்தையின் வல்லமை அவன் இழந்ததுனால அவன் மெட்டீரியல் செய்ய ஆரம்பிச்சிட்டான். சரி, இனி எல்லாம் சேர்த்தணும், மண்ணை நம்ம தான் இந்த தோண்டி போடணும். மண்ணை தோண்டி போட்டான், அப்புறம் பாத்தி கட்டினான், தண்ணி வந்துச்சு, தண்ணி விட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் காத்திருந்தான், செடி மரமாச்சு, மரத்தில் பூ வந்துச்சு, பூ வந்து அப்புறமா பழம் வந்துச்சு. காத்திருக்கிறான். அதனால் மனிதன் காத்திருப்பது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பஸ்ஸுக்கு காத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் போகிற பஸ்ஸு வரவே வராது. மற்ற பஸ்ஸெல்லாம் வரும், நீங்கள் போகலான்னு நினைக்கிற பஸ்ஸு வராது. காத்திருக்குதல் ஒரு மனிதனை எரிச்சலுக்கு உண்டாக்கும். நீங்கள் ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தீங்கன்னா அப்படி எரிச்சல் வரும் உங்களுக்கு. ஏன் அப்படி வருது? ஏன்னா உங்கள் டிசைன் அப்படி இல்லை. பக்கத்தில் பார்த்து உங்கள் டிசைன் அப்படி இல்லை. காத்திருக்கும்படியாக ஆண்டவர் வைக்கலை. ஏதேன் தோட்டத்தில் வாயின் வார்த்தையில் அப்படியே பழம் வந்துச்சு, அப்படியே வந்து பொறிச்சு சாப்பிட்டு போனான். ஆனால் காத்திருக்கும்படியாக தேவன் நம்மை வைக்கவே இல்லை. ஆனால் அதனால தான் மனுஷனுக்கு காத்திருக்கிறதுலாம் எரிச்சல் வருது, கோபம் வருது. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ஏன் கோபம்? ஏன்னா டிசைன் அப்படி இல்லை.
அவன் வந்து உடனே வர மாதிரி வச்சுருந்த டிசைனு. ஆனால் இப்போ டிசைன் அப்படி இல்லை, மாறிப்போச்சு, எல்லாமே மாறிப்போச்சு. ஆகையினால தான் மனுஷனுக்கு கோபம் வருது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உங்களை தேவ ஆவியோடு கூட மறுபடியும் இணைத்திருக்கிறார். இப்பொழுது உங்கள் வாயின் வார்த்தைக்கு வல்லமை வந்து விட்டது. அல்லேலூயா. இழந்து போனதை எப்படி 900 ஆதாமோட வருஷம் எவ்வளவு? ஆதாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? 930 வருஷம் ஆதாம் மரித்து போனான். ஏதேன் தோட்டத்தில் எத்தனை கோடி வருஷம் தான் தெரியாது. ஏதேன் தோட்டத்தில் கோடி வருஷமாக இருந்திருப்பான். ஆனால் அவன் எப்பொழுது விழுந்து போனானா அதுலேருந்து அவனோட ஏஜ் கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அவன் பூமிக்கு தள்ளப்பட்டு அந்த விழுந்து போன நாளிலிருந்து அவனுடைய வயசு எவ்வளோ? 930. ஏன் அவன் மரித்தான்னா, அவன் சொல்கிறான் வளரல, திரும்பி தோன்றான். அவன் சொல்கிறான் நடக்கலை, திரும்பி ஏதோ செய்கிறான். அப்போ வாயில் வந்து சொல்லி பார்க்குறான், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அப்படியே இழந்து போயிட்டான். அவனுடைய நம்பிக்கை இழந்து போச்சு, தேவ சத்தம் இழந்து போச்சு. அப்பயும் தேவன் பேசிட்டு தான் இருந்தார். தள்ளப்பட்ட பிறகும் தேவன் பேசுகிறாரு. ஆனால் இவனுக்கு நம்பிக்கை இல்லை. இது எனக்கு நடக்க மாட்டேங்குது, பூமியில் எதுவும் நன்மை நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அவன் மனதில் அதை உள்வாங்கி அவன் வாயில் சொல்கிற எதுவுமே நடக்கலைங்கிறத உள்வாங்கி அவனே செயல்பட ஆரம்பிச்சிட்டான். அதோடைய விளைவு தான் காயின் ஆபேல். காயின் வந்து என்ன பண்ணான்? ஆபேலை கொல்றான். அவன் ஏதோ சொல்லி பார்க்குறான், நடக்கலை, உடனே கொண்டுட்டான். அப்போ எல்லா செயல்களும், எல்லா பாவங்களும், எல்லா விளைவுகளும் எதனால் வந்துச்சு? விழுந்து போனதின் நிமித்தமாக வந்துச்சு. அப்போ ஆதாம் விழுந்து போனதின் நிமித்தமாக அந்த காரியங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. அந்த ஆதாமினால என்ன வந்துச்சு? பாவம். ரோமர் 5 எடுத்து வாசிங்க. ரோமர் 5. ஒரே மனுஷனாலே பாவம் வந்துச்சு, பாவத்தினாலே மரணம் வந்துச்சு. ஒரே மனுஷனாலே பாவத்தினாலே மரணம் உள்ள வந்தது போல உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாருங்க, ஒரு மனுஷனாலே பாவம் உள்ள வந்துருச்சு. ஆதாமினாலே பாவம் மனுக்குலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணிருச்சு. வார்த்தையின் வல்லமை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அதே வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள மறுபடியும் எப்படி வருது அப்படின்னா, கிறிஸ்து மூலமாக நமக்குள்ளாக வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நீங்க வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தை வசனமும், உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லா எப்படி ஆதாம் எப்படி ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்தான், ஏதேன் தோட்டத்தில் அவன் எப்படி இருந்தான், அதே மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான கிருபைகளும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா இருக்கிறது. உங்க வாயிலிருந்து அது வரும். உங்க வாயிலே அது வருகிற வார்த்தைகள் அது அப்படியே உருவாகும். ஏன்னா அதே ஆவியை திருப்பி உங்களுக்குள்ளாக அவர் சேர்த்து விட்டார். அல்லேலூயா. 1 பேதுரு 1:23 வசனத்தை வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆதாமிலிருந்து புறப்பட்ட அந்த மனுக்குலம் எல்லாம் மரித்து இப்பொழுது தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்ததின் நிமித்தமாக உங்களுக்குள்ளாக அதே ஆவியின் வல்லமை திரும்பி வந்திருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காது, யாருக்கிட்டையும் கிடைக்காது. ஆனா உங்ககிட்ட கிடைக்கும். பக்கத்துல பார்த்து உங்ககிட்ட கிடைக்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பேய் பிடிச்ச ஒருத்தனை கொண்டு போய் விடுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுக்கு எவ்வளவு தூரம் அரசாங்கத்தில் வல்லமை இருந்தாலும் சரி, பவர் இருந்தாலும் சரி, பிசாசு கிட்ட பவர் காட்ட முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் உங்ககிட்ட வந்து விட்டா என்ன நடக்கும்? பிசாசு செதறி ஓடும். ஹல்லேலூயா. உங்களுக்குள் அப்படி ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதிகள் அதை அறியவும் மாட்டார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு வல்லமை, தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. மீண்டும் அவர் உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார், மீண்டும் அவர் உங்களை ஜனிப்பித்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை உங்களுக்கு மறுபடியும் வந்திருக்கிறது. ஆதாமினுடைய வல்லமை எப்பொழுது அவன் இழந்து போனானோ, அவன் எப்படி அதெல்லாம் கைவிட்டாரோ, அதே போல இவர் மறுபடியும் உங்களுக்குள்ளாக மறுபடியும் ஜெனிப்பிக்க வைத்து உங்களுடைய வாயின் வார்த்தைகளில் வல்லமையை கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் நீங்க பண்ற ஜெபம் ஜெயிக்குது, அதனாலதான் நீங்க சொல்ற வார்த்தை ஜெயிக்குது, அதனாலதான் உங்க வாயை கவனமா பார்த்துக்கங்கன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. உங்க வாயை கவனமா பார்த்துக்கணும். நீங்க நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அது அப்படியே நடந்து போயிடும். உங்க பையன் நீ வீணா போயிடுவடா அப்படின்னா அப்படியே ஆகும், அது அப்படியே ஆகும். வானத்திலிருந்து அக்கினி வரட்டும்னு எலியா சொன்னான். ஐயோ, இத்தனை பேர்த்த கொல்ல முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா?
இல்லை, அக்னி வந்துருச்சு. ஏன்? அவன் வாயில் நல்லதுக்கும் நல்ல வார்த்தைக்கும் பவர் இருக்கு. கெட்டது சொன்னாலும் நடந்து போயிடும். அப்போ உங்கள் வாயிலிருந்து கெட்டது சொன்னாலும் நடந்து போயிடும். அதனால உங்கள் வாய்க்கு காவல் வையுங்கள். அதுக்கு தான் அவர் சொன்னார், இன்னும் உள்ளே போய் இருதயத்துக்கு காவல் வையின்ட்டார். ஏன்னா முதல்ல இருதயத்தை காத்துக்கிட்டோம்னா அது வாய் வழியாக வராது, உள்ளே இருக்கிறது தானே வெளியே வரும். அப்போ உள்ளே இருக்கிறத நீங்கள் காவல் காத்துக்கிட்டிங்கன்னா வெளியே எதுவுமே வராது. அதனால் கவனமாக இருங்க. இப்படி ஒரு இப்பொழுது கிறிஸ்து மூலமாக நீங்கள் மறுபடியும் எடுத்து 36வது அதிகாரத்தை எடுத்து 26, 27 எடுத்து வாசிங்க. எசேக்கியேல் 36, 26, 27. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இப்ப நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எல்லாம் அவரே பண்ணுவேன்ட்டாரு. ஹல்லேலூயா. நீங்க ஒண்ணு பண்ணா போதும், நீங்க ஸ்தோத்திரம் சொன்னா போதும். இந்த காரியத்தை நல்லா உணர்ந்து கொள்ளுங்க. அவரே அந்த வசனத்தை நீங்க மறுபடியும் வீட்டில் போய் படிங்க. எசேக்கியேல் 36வது இருதயத்தை பாருங்க. ஏன் கல்லான இருதயத்தை எப்படி மாத்துறாரு? ஹல்லேலூயா. கல்லான மாத்திரத்தை எப்படி மாத்துறாரு? கல்லான இருதயத்தை சதையா மாத்துறாரு. யாரை வச்சு மாத்துறாரு? என்னை வச்சு மாத்திட்டு இருக்கிறாரு. இப்போ என்னை வச்சுதான் இப்ப மாத்திட்டு இருக்கிறார். புரியவே மாட்டேங்குது. கல்லான இருதயம் பக்கத்துல வச்சு கல்லு இருதயம்லாம் சொல்ல, வெறும் கல்லுன்னு சொல்லு. கல்லு மாறட்டும் இயேசு நாமத்தினால. அப்ப இந்த கல்லு சதையான இருதயமாக மாற்றி என் ஆவியை டேஸ்ட் பண்ணி வாசிக்கணும். 27 உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை வண்டர்ஃபுல்ல அந்த ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த ஆவியை மறுபடியும் நம் உள்ளத்திலே வைத்து உங்களை என் கட்டளைகளை நீங்களா ட்ரையே பண்ண வேண்டாங்க, அவரே பண்ணிடுவாரு. அவரே உங்களை கட்டளைகளை கைக்குள்ள வச்சிருவாரு. வாசிங்க. உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். பக்கத்துல பார்த்து பண்ணிடுவாரு, பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, பண்ணிட்டாரு. இப்ப நீங்க நினைச்சாலும் பாவம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பண்ணிட்டாரு. அவருடைய கட்டளைகளை, அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும், அவருடைய வசனங்களை கைக்கொள்ளும், அவருடைய நியாயங்களை நீங்கள் கைக்கொள்ளவும் அவர் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இனி நீங்க ஒன்றும் போய் பண்ண வேண்டாம். நீங்க என்னது பக்கத்துல பார்த்துங்க, நீங்க அவரே எல்லாம் செய்து முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஏன்? அவருடைய ஆவி உங்களில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஆவி உங்களில் இருக்கிறது. உங்க ஆவியின்படி நடந்தாதான் பிரச்சனை. உங்க ஆவி தான் பிரச்சனை. உங்க ஆவி பக்கத்துல பார்த்து, உங்க ஆவி கொட்டாவி, கெட்ட ஆவி. ஆனா இப்போ அவருடைய ஆவி உங்களுக்கு இருக்கிறது. அவர் நவமான இருதயத்தை கொடுத்திருக்கிறார். அதில் என் கட்டளைகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆவியும் கொடுத்திருக்கிறார். அவருடைய வசனங்களின்படி நடப்பதற்கு அவர் பண்ண போகிறார். பண்ணிட்டாரே. ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான காரியங்கள். எடுத்துங்க 1 கொரிந்தியர் 6:17 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க அதை. அப்படியே ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டுக்கு பார்க்கலாம். இதை புரிஞ்சுதுன்னா என்ன இல்லை, நான் உண்மையில இதெல்லாம் கேட்கும் போது எந்திரிச்சு குதிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். நம்ம பாருங்க, கர்த்தருடனே இசைந்திருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான். அல்லேலூயா. இனி உங்களுக்கும் உங்கள் ஆவிக்கும் அவருடைய ஆவிக்கும் பிரிவினை கிடையாது. உங்கள் ஆவியும் அவருடைய ஆவியும் இசைந்திருக்கிறது, பின்னி பிணைந்திருக்கிறது. அதை பிரிக்கவே முடியாது. ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் தான் கொண்டு போய் சமுத்திரத்தில் ஊற்றிட்டோம். இப்போ உங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம், முடியாது. உள்ள ஊற்றியாச்சு கடலுக்குள்ளே.
நீ என் டம்ளர் எங்கே, என் தண்ணி எங்கே கிடைக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் ஆவி அவருக்குள்ளே கலந்துருச்சு, இனி தனியாக பிரிக்க முடியாது, உங்கள் டம்ளர் கிடைக்காது. அல்லேலூயா. அவரோடு நம்ம ஒன்றரை கலந்து இருக்கிறோம். இதை ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னாவே நீங்கள் போகிற இடத்துல ஆளுகை செய்ய முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவர் ஆளுகை செய்தார். ஏன் அப்பா ஆளுகை செய்கிறார், நானும் ஆளுகை செய்வேன். அல்லேலூயா. ஒரே வசனத்தை எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 1, 2, 3 அப்படியே என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகள். கவனிங்க, நீங்க ஒரு துணி கடை வச்சிருக்கிறீங்க. நீங்க ஒரு துணி கடை வச்சிருக்கிறீங்க. அந்த துணி கடையோட ஓனர், நீங்கள் பெரிய ஓனர். அங்கே வேலை செய்கிற பிள்ளைகளை நிற்குது, எல்லாம் நின்றுட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? துணி வியாபாரம் பண்ணுறாங்க, இன்னும் உட்கார விட மாட்டாங்க, நின்றுட்டே இருப்பாங்க எல்லாரும். இப்போ துணி வாங்குறதுக்கு ஒருத்தர் உள்ளே வராங்க. இந்த ஓனர் இருக்கிறார் இல்லையா, அந்த ஓனரோட பையன் நம்ம கேப்ரியல் மாதிரி ஒரு சின்ன பையன். அவன் உள்ளே ஓடுறான், துணியை எடுத்து இப்படி போடுறான், துணி எடுத்து அங்கே போடுறான், இங்கே போடுறான், அது செய்கிறான், இது செய்கிறான், அப்படிலாம் பண்ணுறான் இந்த சின்ன பையன். இந்த பிள்ளைங்களாம் கடையில் நின்று துணி எடுத்து போடுறதுக்கு நிற்குது. ஓனர் அங்கே உட்காந்துருக்காரு கல்லாப்பெட்டியில். இந்த பையன் உள்ள கடைக்குள்ள விளையாண்டுட்டு இருக்கிறான். போய் துணி எடுத்து கலைக்கிறான், துணி எடுத்து அங்கே போடுறான், இங்கே எடுத்து அங்கே மாற்றி வைக்கிறான். இந்த பிள்ளை அதை எடுக்காதடா, குடுறா, இது எங்கே வைடா, அங்கே வைடா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பிள்ளைங்கள்லாம் திட்டுது, அவனை பிடிக்குது, அவனை உட்கார, இங்கே உட்கார வைக்குது ஒரு இடத்துல. இதெல்லாம் அந்த பிள்ளைங்க செய்யுது. இப்போ என்ன பண்ணுது, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம யாருங்கிறது நமக்கு புரியாமல் இருப்பதுனால பிசாசு இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறான் நம்மளை. இங்கே உட்கார், போகாத, அது செய்யாத, இது செய்யாத, அதை தொடாத, இதை தொடாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத. இதே அந்த பையன் ஒரு 25-30 வயசுக்கு வளர்ந்துட்டான். இப்போ எப்படி இருக்கும் அந்த பிள்ளைங்க? ஓனர் வர்றாரு. அப்போது நீங்களும் நானும் ஓனரு, ஆனால் இன்னும் நம்மளோட பவர் என்னன்னு நமக்கு தெரியல. அல்லேலூயா. இதைத்தான் இந்த கலாத்தியர் 4வது அதிகாரம் 1, 2, 3 வசனம் சொல்லு. அப்படி மறுபடியும் வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் தான் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரும் வரை. நல்லா கவனிங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தகப்பன் குறித்த காலம் வந்துருச்சு. இனி எந்த பிசாசும் உங்கள் மேல் ஆளுகை செய்ய முடியாது. உங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்ய முடியாது. உங்கள் வேலையில் ஆளுகை செய்ய முடியாது. உங்கள் தொழிலில் ஆளுகை செய்ய முடியாது. உங்கள் படிப்பில் ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை முன்னிட்டு நான் இதை உங்கள் மேலெல்லாம் சொல்கிறேன். இனி எந்த பிசாசின் கிரைகள் உங்களுடைய விஷயமாக ஆளுகை செய்ய முடியாது. தகப்பன் குறித்த காலம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள் ஆவியில் வளர்ந்திருக்கிறீர்கள், ஆவியில் பலன் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில் எந்த பிசாசும் ஆளுகை செய்ய முடியாது. நீங்கள் எழுந்து நின்று நீ போ வெளியே இயேசுவின் நாமத்தினாலே சொல்ல முடியும். அந்த 30 வயசு பையனை ஒரு புள்ள அந்த தொன்னியை தொடாதேன்னு சொன்னான். என்ன பண்ணுவான் அவன்? முதல்ல வேலையை சீட்டை கிழிச்சு அனுப்பி, இவனை வெளியே போ. அப்படி துரத்தணும் பிசாசு இயேசுவின் நாமத்தினால. எந்த தொந்தரவுகள் வந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் துரத்தணும். உன் சீட்டு கிழிஞ்சது வெளியே போ முதல்ல இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்கள். ஒவ்வொரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான். இதெல்லாம் பிரச்சனைகளாக வருகிறதோ அதை பார்த்து சொல்லணும். தேவன் குறித்த காலம், தகப்பன் குறித்த காலம் வந்து விட்டது. கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் அந்த வசனம், எத்தனாவது வசனம்? 2வது வசனத்தை சொல்லிக்கங்க, சரியா ஞாபகம் வச்சுக்கங்க. தகப்பன் குறித்த காலம் வந்து விட்டது. இனி எந்த பிசாசின் கிரியைகள் என்னை தொட முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது. நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே நான் தகப்பன் குறித்த காலத்துக்குள் வந்து விட்டேன்னு சொல்லுங்கள். எல்லா கடன் பாரங்களை பார்த்து தகப்பன் குறித்த காலத்துக்கு நான் வந்துட்டேன். கடனே இனி என்னை நீ துரத்த முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா இடத்துல நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா.
நாம் இப்பொழுது தகப்பன் குறித்த காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். தகப்பன் குறித்த காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இனி எந்த கிரியைகளும் என்னை தொட முடியாது, என் குடும்பத்தை தொட முடியாது, தொழிலை தொட முடியாது, என் வேலையை தொட முடியாது, என் பிள்ளைகளை தொட முடியாது, என் பேர பிள்ளைகளை தொட முடியாது, என்னுடைய இரத்த சம்பந்தமான எந்த சொந்த பந்தங்களையும் தொட முடியாது. அவர்களுக்காக நான் உக்கிரானக்காரனாக நிற்கப் போகிறேன். என்னுடைய தேவனுடைய ராஜ்யத்தில் நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன். தேவனுடைய ஆவி அற்றுப்போன ஆதாமின் சந்ததியில் நான் வரவில்லை. அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் இந்த பூமியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீண்டும் 3ஆம் நாளிலே உயிர்த்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின்படி நடப்பிக்கிற தேவ ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிற நான் இன்று சகல வல்லமைகளையும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளில் வல்லமையை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். தேவ ஆவியானவர், அவர் தேவன் பிதா உன்னுடைய நாசியிலே ஊதின அந்த ஜீவ சுவாசம் மறுபடியும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த ஜீவ சுவாசம், அந்த ஜோயே ஜீவன் எனக்குள்ளாக இருக்கிறது. எல்லா பிசாசி தந்திரங்கள், பொய்கள், அவங்களுடைய மனதில் போட்ட எல்லா பொய்கள், எல்லா பொய்யின் கூறுகளை இப்பொழுதும் குடும்பத்தையும் வாழ்க்கை, உன்னுடைய இருதயத்தை, உன்னுடைய மனதை, உன்னுடைய ஆள் மனதில் வைத்திருக்கிற எல்லா பொய்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வெளியெடுக்கிறேன். எல்லா பொய்கள், பிசாசு உனக்கு இவ்வளோதான் முடியும்னு சொல்லியிருக்கிறான், உன்னால் அவ்வளோதான், இதுக்கு மேலே எழும்ப முடியாதுன்னு சொன்னான். தேவராஜ்யமா உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு சொன்னான். இப்படி நிறைய பொய்கள் அவன் போட்டு வச்சிருக்கிறான். எல்லா பொய்கள் மேலே தேவனுடைய வல்லமையை பேசுகிறோம். தேவ ஆவியானவர் இப்பொழுது கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிதாவினுடைய ஆவியானவர், பிதாவினுடைய ஆவியானவர், பிதாவினுடைய ஜீவன், பிதாவினுடைய சுவாச காற்று, அவருடைய ரூபா காற்று இப்பொழுது நம்ம மேல் வீசுகிறது, நம்ம மேல் வருகிறது. அவருடைய ஜீவ சுவாசத்தை மறுபடியும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல வல்லமை இருக்கிறது, தேவ வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ கிருபை உங்கள் மேல நிழலாடி கொண்டிருக்கிறது. தேவ ஆவியானவர்கள் மேல் நிழலாடி கொண்டிருக்கிறார். ஓ, இருளின் பகுதிகள் மேல, இருளின் மேல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி, ஓ ஹல்லேலூயா, இங்க நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையில, ஓ ஹல்லேலூயா, நாமத்தின்படி சொல்லுகிறேன், இருளின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். வார்த்தை உண்டானது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன வார்த்தையின்படி அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக கடவுது. தேவ ஜீவன் உள்ளே வரட்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. உம்முடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவர்களாக உயிர் பெறட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா கல்லான இருதயத்தை மாற்றி, ஹல்லேலூயா, சதையான இருதயத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமது ஆவியை எங்கள் உள்ளத்தில் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதுதான் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உண்மையே நம்புவேன் ஆண்டவரே, நான் உண்மையே நம்புவேன் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உண்மை நம்புவேன் ஆண்டவரே. அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம். நம்மோடு கூட நடக்கணும் ஆசையாக இருக்கிற ஏதேன் தோட்டத்தில் இந்த பகலின் குளிர்ச்சியான வேலையில் எப்படி தேவன் ஆதாமோடு பேசிக்கொண்டு இருந்தாரோ அதே போல் நான் என் அனுதினமும் கூட பேசணும் ஆண்டவரே. அப்பா, இழந்து போன எல்லா காரியத்தையும் அப்பா ஸ்தோத்திரம், நீர் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்குள்ளாக நீர் வைத்திருக்கிறீர். தேவ வல்லமை எங்கள் நாவிலிருந்து கிரியை செய்ய போகிறது. எங்களுடைய ஜெபத்தினுடைய வல்லமை, எங்களுடைய வாயின் வார்த்தையின் வல்லமை, எங்களுடைய வேத வாசிப்பினுடைய வார்த்தைகளினுடைய கிரியைகள் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கணும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஆதாமினுடைய வித்து அல்ல, ஆதாமினுடைய வித்து அல்ல. நாங்கள் கிறிஸ்துவினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜனனமானது தேவனோடு பிதாவோடு எங்களை இரண்டரை கலக்க வைத்திருக்கிறது. எங்களுடைய ஆவி உம்முடைய ஆவியும் ஒன்றாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஜனங்களாக நாங்கள் இருக்கிறோம். யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுகிறார்கள். யோவான் 1:12-13 படியாக நாங்கள் தேவனால் நடத்தப்படுகிற தேவ ஜனமாக இருக்கிறோம். எங்களுடைய வாயை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதை பிரதிஷ்டை செய்யுங்க ஆண்டவரே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே எங்களுடைய நாவை நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம் அப்பா. என தேவ ஆவியினுடைய வல்லமை என் நாவில் இருப்பதினாலே என் நாவு ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என்னுடைய வேலையின் மேலே, என் தொழில் மேலே நன்மையான காரியங்களை நாங்கள் பேசும்படி எங்களுடைய நாவை நீங்கள் பிரதிஷ்டை செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எங்களுடைய நாவிலிருந்து புறப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, அது சகல காரியங்களிலும் நன்மையானதை செய்யட்டும், நன்மையானதை சிந்திக்கட்டும். இந்த நாளிலும் கூட எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் கரங்களிலே ஆண்டவரே இருந்த எங்களுடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருந்து எங்களை வேறு பிரித்து புதிய ஏற்பாட்டினுடைய புதிய இரத்தத்தின் அடையாளமாக, புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக நீர் எங்களை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெனிப்பித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் புதிய ஆட்கள், புதிய சிருஷ்டிகள் ஆண்டவரே. 1 கொரிந்தியரில் நாங்கள் வாசித்த 5:17 வாசித்தபடி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வார்த்தையின்படி அன்றைய வாழ்க்கையில் எல்லாம் புதிதாகட்டும் ஆண்டவரே. இந்த அக்டோபர் மாதத்திலே எல்லாம் புதிதாகட்டும். பழைய காரியங்கள் எதுவுமே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா காரியங்களும் புதிதாக மாறுவதாக, புதிதாக மாறுவதாக. புதிய காரியத்தை நான் செய்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது இன்றைக்கே தோன்றும், அது இன்றைக்கே தோன்றும். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நீ செய்ய போகிற அற்புதங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய கண்களை நீங்கள் திறந்தள்ளுங்கப்பா. எங்களுடைய கரங்களை நீங்கள் ஆண்டவரே அதை ஆயத்தப்படுத்துங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை, கிருபைகளை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்கள் திறந்ததாக இருக்கட்டும். பெற்றுக்கொள்ளும்படி எங்களுடைய கரங்கள் ஆயத்தமுள்ளதாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரலை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இடத்துல ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே தேவ ஆவி எங்களுக்குள்ளாக வாசமாக இருக்கிறார். 2 பேர் 2 கலந்து இருக்கிறோம். என்னுடைய ஆவி அவருடைய ஆவி வேறு வேறு அல்ல, நாங்கள் இருவரும் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டவர்களாக. ஹல்லேலூயா. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.